வெல்கம் டு எக்ஸ்பர்ட் ஸ்டோரி. ஒரு சமயம் நாகூர் காட்டில் ரொம்ப கடுமையாக தண்ணீர் பஞ்சம் வந்தது. அந்த காட்டில் 3 வருஷமாக மழையே பெய்யலை. இதனால் பறவைங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அந்த காட்டில் வாழ்கிற பறவைங்க எல்லாம் வேறு காட்டுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்தாங்க. ரொம்ப தூரம் பறந்த பறவைங்க எல்லாம் ஒரு வழியாக வசந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தது, நிறைய பூக்கள் இருந்தது, நிறைய தண்ணீர் இருந்தது. இதை பார்த்த பறவைகளுக்கு அந்த காடு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. குருவிகளா, எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க, எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. பார்த்தீங்களா தோழிகளே, இந்த காகங்களுக்கு இந்த காட்டுக்கு வர வழி சொல்லி கொடுத்ததே நாம தான். இருந்தும் இந்த காகங்க இந்த காட்டுக்கு வந்தது எப்படி பேசிட்டு போறாங்க பார்த்தீங்களா? விடுங்க புறாண்ணே, இந்த காகங்களை பற்றி தான் நம்மளுக்கு முன்னவே நல்லாவே தெரியுமே. வாங்க புறாண்ணே, நம்ம போய் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான விறகுகளை எடுத்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பறவைகளும் அங்கேருந்து பறந்து போய் அவங்களுக்கு தேவையான விறகுகளை தேட ஆரம்பிச்சாங்க. காகங்கள் பறந்து போய் ஒரு எலுமிச்சை மரம் பக்கத்தில் உக்காந்தாங்க. உடனே எலுமிச்சம்பழ மரம் காகங்களை பார்த்து இப்படி கேட்டுச்சு. பறவைகளா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னோட பழங்கள் எனக்கு ரொம்ப கனமா இருக்கு. அதை புடுங்கி கொஞ்சம் கீழே போட்டு எனக்கு உதவி செய்வீங்களா? நாங்க ஏன் உனக்கு உதவி செய்யணும்? உன்னால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. உன் பழம் ரொம்ப புளிக்கும். நாங்க ஏன் உனக்கு உதவி செய்யணும்? எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. நாங்க போய் உணவு தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. அப்படி பறந்து போகிற வழியில் ஒரு குருவி அடிபட்டு கிடக்கிறத பார்த்தாங்க. காகங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேணும் காகங்களா. நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பீங்களா? இந்த காட்டுல நாங்க எங்க போய் தண்ணியை தேடுறது குருவியே? எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. நாங்க உணவை தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவிக்கு உதவி செய்யாமையே காகங்கள் 2 பேரும் அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. காகங்கள் 2 பேரும் உணவு தேடி போகும்போது அங்கே ஒரு தக்காளி செடியை பார்த்தாங்க. காகங்களை பார்த்த தக்காளி செடி காகங்கிட்ட இப்படி கேட்டது. காகங்களா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னோட தோழி பழத்த காத்துல வேரோட கீழே விழுந்துட்டா. அவளை மட்டும் கொஞ்சம் நட்டு வைப்பீங்களா? கண்டிப்பா நாங்க உதவி செய்யறோம் தக்காளி செடியே. நாங்க ரொம்ப தூரம் பறந்து வந்தனால எங்களுக்கு அதிகமா பசி இருக்கு தக்காளி செடியே. உங்க பழத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி செடியை நாங்க நட்டு வைக்கிறோம். கண்டிப்பா நீங்க என் பழங்களை சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதும் என் தோழியை கொஞ்சம் மண்ணுல நட்டு வைங்க. தக்காளி செடி அப்படி சொன்னதும் காகங்கள் 2 பேரும் தக்காளி பழங்களை சாப்பிட ஆரம்பித்தாங்க. தக்காளி பழங்களை காகங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடித்ததும் தக்காளி செடிக்கு உதவி செய்யாமலே காகங்கள் 2 பேரும் அங்கேருந்து வேகமாக பறந்து போயிட்டாங்க. பறவைங்களா நில்லுங்க, எனக்கு உதவி செஞ்சுட்டு போங்க. பறவைங்களா நில்லுங்க. தக்காளி செடி கூப்பிடுவதை கேட்ட காகங்கள் 2 பேரும் அங்கேருந்து வேகமாக பறந்து போயிட்டாங்க. 3 குருவிகளும் பறந்து வரும்போது அடிபட்ட குருவியை பார்த்தாங்க. அப்போ குருவிங்களா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து குடிக்க முடியுமா? நான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா? கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி செய்றோம் குருவியே. நாங்க இப்பவே போய் நாங்க கொஞ்சம் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி அங்கே விட்டுட்டு புறாவும் குருவியும் அங்கேருந்து பறந்து போனாங்க தண்ணியை தேடி. போகிற வழியில் தக்காளி செடியை குருவிங்க பார்த்தாங்க. அப்போது குருவிங்களை பார்த்து தக்காளி செடி இப்படி கேட்டுச்சு. குருவிங்களா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னோட தோழி பழத்த காத்துல வேரோட கீழே விழுந்துட்டா. அவளை மட்டும் கொஞ்சம் நட்டு வைக்க முடியுமா? கண்டிப்பா தோழியே, நாங்க உனக்கு உதவி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி குருவியும் புறாவும் தக்காளி செடியை நேராக நட்டு வச்சாங்க. தக்காளி செடி நட்டு வச்ச உடனே தக்காளி செடி குருவிங்களை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ரொம்ப நன்றி பறவைகளா. நீங்க எப்ப வேணாலும் என்னோட பழங்களை வந்து சாப்பிடலாம். இந்த பழங்கள் உங்களுக்காக மட்டும்தான். ரொம்ப நன்றி தக்காளி செடியே. நாங்க இப்ப கொஞ்சம் வேகமா போக வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு அப்புறமா வரோம் உங்களை பார்க்கறதுக்கு.
அங்கேருந்து குருவியும் புறாவும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஒரு குவளையில் தண்ணி கொண்டு வந்து குருவிக்கு கொடுத்தாங்க. கொடுத்ததும் குருவி சரியாயிடுச்சு. உடனே குருவிகளுக்கு குருவி நன்றி சொல்லுச்சு. குருவிகளா, ரொம்ப நன்றி குருவிகளா. நீங்க பண்ண உதவி என் உயிரை காப்பாத்திருக்கு. ரொம்ப நன்றி குருவிகளா. உங்களுக்காக நான் எப்ப வேணா எந்த உதவி வேணா செய்வேன். உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். சரி குருவி, நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அப்படின்னு சொல்லிட்டு குருவிங்க 3 பேரும் நிழலை தேடி ஒரு மரத்துக்கடியில் போனாங்க. அப்போது குருவிங்களை பார்த்து மரம் இப்படி கேட்டுச்சு. குருவிகளா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னோட பழம் எனக்கு ரொம்ப கனமா இருக்கு. இந்த பழங்களை மட்டும் பிடுங்கி கீழே போடுவீங்களா? கண்டிப்பா மரமே, நாங்க உனக்கு உதவி செய்கிறோம். அப்படின்னு சொன்னதுமே 3 குருவிகளும் தன் அழகால் அந்த பழங்களை ஒவ்வொன்றா கொத்தி கொத்தி கீழே போட்டாங்க. இதை பார்த்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது குருவிகளை பார்த்து மரம் இப்படி சொன்னது. ரொம்ப நன்றி குருவிகளா. நீங்க உங்களுக்கு தேவையான எந்த உதவினாலும் கண்டிப்பா நீங்க எங்க கேட்கலாம். நான் கண்டிப்பா உங்களுக்காக எந்த உதவினாலும் பண்ண தயாரா இருக்கேன். கண்டிப்பா மரமே, எங்களுக்கு உதவி தேவைன்னா கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட வந்து கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு குருவிங்க அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காட்டில் மேகமூட்டம் காணப்பட்டது. நல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்போது காகங்கள் 2 பேரும் மழையில் நனைஞ்சபடியே பக்கத்தில் ஏதாவது குருவிங்களோட வீடு இருக்கான்னு பார்த்துட்டே போனாங்க. அப்போது ஒரு குருவியோட வீடை பார்த்தாங்க. அங்கே போய் அந்த குருவியோட கதவை தட்டுனாங்க. அந்த குருவியும் கதவை திறந்து வெளியே வந்தது. குருவியே, இந்த காட்டுக்கு நாங்க புதுசு. எங்களுக்கு தங்க இடம் வேணும். ரொம்ப மழையா இருக்கு. உன் வீட்டுல எங்களுக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு இடம் தர மாட்டேன். நான் அடிபட்டு கிடக்கும்போது எனக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப மட்டும் எப்படி என் வீட்டுல நான் உங்களுக்கு இடம் தருவேன்னு எதிர்பார்க்குறீங்க? இங்க இருந்து ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. குருவி அப்படி சொன்னதும் காகங்கள் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி ஒரு மரத்துக்கடியில் வந்தாங்க. ஏய் காங்களா, நீங்க தானே நான் உதவி கேட்டு எனக்கு செய்யாம போனது. இப்போ மட்டும் ஏன் மரத்துக்கடியில் வர்றீங்க? இங்கிருந்து ஓடி போறீங்களா இல்லை என்னோட கிளைய வச்சு உங்களை அடிக்கவா? மரம் அப்படி சொன்னதும் காகங்க அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. மழை அதிகமானனால குருவி கிளி புறா 3 பேரும் அந்த மரத்துக்கடியில் வந்து அமர்ந்தாங்க. அப்போது மரம் அவங்கள அன்போடு பார்த்துக்குச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குருவி அவங்க பக்கத்தில் வந்துச்சு. தோழிகளா, நான் இருக்கும்போது நீங்க ஏன் மரத்துக்கடியில இருக்கணும்? நீங்க 3 பேரும் வாங்க, எங்க வீட்டுக்கு போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு 3 குருவிகளும் தன்னோட வீட்டுக்கு அந்த குருவி கூட்டிகிட்டு போச்சு. அப்படி கூட்டிகிட்டு போய் அந்த 3 குருவிங்களுக்கு தேவையான இடத்தையும் அவங்களுக்கு தேவையான உணவையும் அந்த குருவி கொடுத்துச்சு. இதெல்லாம் மழையில் நனைஞ்சபடியே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருந்த காகங்க பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிட்டாங்க. நம்மளும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருந்தா யாராவது ஒரு ஆள் நம்மளுக்காக உதவி செஞ்சிருப்பாங்கல்ல. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட உதவின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.